ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த எமோஷ்னலில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நண்பர் நமக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு சொன்ன அதே ஒரு ஆன்சரை நம்ம வீடியோவாக பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரேடிங் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கலாம். எய்தர் ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் கிடைக்கலாம். ஸோ இதில் ப்ராஃபிட் கிடைக்கும்போது வி ஆர் ஹாப்பி. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி ஃபர்தர் ட்ரேட் எடுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மெச்சூர்டு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி டேவை குவிட் பண்ணிட்டு போவாங்க. இல்லைன்னா தேவைப்பட்டால் ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஒர்க் ஆச்சுன்னா நல்லது, இல்லை அப்படின்னா அதோட அந்த டேவே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதே இஃப் இன் கேஸ் நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அன்வான்ட் ரிவெஞ்ச் ட்ரேடை எடுப்போம். இது வந்து ஒரு காமனான ஒரு மைண்ட் செட்னு சொல்லலாம், இல்லை நேச்சராகவே சொல்லலாம். ஓகேங்களா. நிறைய பேர் மெச்சூர்டு ட்ரேடர் கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் வந்து வேணும். இந்த ஒரு விஷயம் வந்து ஈவன் ஒரு பெரிய ஒரு மெச்சூர்டு ட்ரேடராக இருந்தாலுமே இந்த விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம டிசிப்ளினோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஓகே நம்ம லாஸ் ஆகிடுச்சு, நான் வந்து அன்வான்ட் ட்ரேட் எடுக்கிறேன், இல்லை எனக்கு வந்து அந்த டிசிப்ளின் வந்து புரியணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். எவ்ரி ட்ரேட் ஆஸ் அ ரிஸ்க் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ட்ரேட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் செகண்ட் ட்ரேட் போகிறேன் அப்படின்னா செகண்ட் ட்ரேடும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. ஸோ அதுவுமே கூட லாஸ் ஆகலாம். பிகாஸ் அது வந்து ஒரு புது ட்ரேடு, கரெக்டுங்களா. ஸோ வந்து கீப் ஆன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்ஷனில் போகுது. நான் அந்த டேரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் நான் தோத்துட்டேன், அகைன் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மேபி நீங்கள் அந்த டேரெக்ஷனில் கூட எடுக்கலாம், இல்லை டேரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக கூட எடுக்கலாம். பட் மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக லைட்டாக திரும்பும்போது கூட அந்த செகண்ட் ட்ரேடு உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ரெண்டாவது ட்ரேடு எடுத்தாலுமே நான் வந்து புது ரிஸ்க்கை வந்து வைக்கணும் அந்த ட்ரேடுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வரணும். ஓகேங்களா. த ஃப்ரீக்வெண்ட் ட்ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, நான் செகண்ட் ட்ரேட் எடுக்கிறேன், ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா விச் இஸ் குட். பட் அது எல்லா நாளுமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால தான் ஃப்ரீக்வெண்ட் ட்ரேட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்றது நிறைய பேரால் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தேன், லாஸ் ஆகிடுச்சு, செகண்ட் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுக்கும் நீங்கள் ரிஸ்க் வைக்கிறீங்க. அந்த ரிஸ்க்கை எப்படி ஒர்த்தாக எடுக்கலாம், இல்லைனா நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க்கை வந்து நான் ஒர்த்தாக எடுக்கிறேன்னா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். அந்த ஒர்த்தாக எடுக்கிறது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பையிங் பண்ணுறோம், ஒரு 1000 to 2000 வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எய்தர் வந்து எஸ்எல் அடிச்சிடலாம், இல்லை நீங்கள் வச்ச ஒரு 10-20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடலாம். ஓகேங்களா. பட் இது நிறைய நாள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ இதுக்கு பதிலாக இதே ஸ்டாப் லாஸ்க்கு ஓகேங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா அதே 1000 to 2000 நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடத்துல நான் வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நிறைய விதத்தில் உங்கள் ட்ரேடை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். லைக் வந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கேபிட்டல் கம்மி அப்படின்றதுனால உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ட்ரேட்ஸ் அதிகமாக போவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போகும்போது, ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜியாக நான் போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த நிறைய விஷயங்கள், எஸ் அஃப்கோர்ஸ் கேபிட்டல் அதிகமாக வேணும். பட் கேபிட்டல் அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஃபில்ட்ரேஷன் ட்ரேட்ஸை எடுக்கலாம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ட்ரேட்ஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே நான் அந்த அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி அது என்ன அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ போத் சைட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் ஆகும், நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா கால் பட்டர்ஃப்ளை போடுறேன், புட் பட்டர்ஃப்ளை போடுறேன் அப்படின்னா எய்தர் மார்க்கெட் இங்கே நிற்கும் போது அதே 2000 தான் நீங்கள் ரிஸ்க் கொடுக்குறீங்க. ஓகேவா. பட் இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1% ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து விட்டுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே எங்கேயாவது வந்து விழும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ப்ராஃபிட் ஜோனில் மார்க்கெட் இருக்கும்போது ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அந்த ப்ராஃபிட்டுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அன்ஃப்ளைன்னு போடும்போது இஃப் இன் கேஸ் நம்ம செல்லுக்கிட்ட மார்க்கெட் வந்து நிற்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட காட்டுறேன். எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தோம். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் சைடு, ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கால் பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கோம் அண்ட் புட் பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கோம். பட் இது நம்ம எடுக்கும்போது எனக்கு வந்து நான் காம்பினேஷன் வர மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா நீங்கள் தனித்தனியாக எடுக்கும்போது இந்த பட்டர்ஃப்ளைஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நின்னா ஒரு சின்ன லாஸ் வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து அப்படி கூட எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்று இந்த பக்கம் எனக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்டுக்கு நான் ரேஞ்ச் எடுத்திருக்கேன், இந்த பக்கம் ஒரு 150 பாயிண்ட் ரேஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சைட் லாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்கல்ல. ஸோ இது வந்து அயன் ஃப்ளையாக இருக்கலாம், அயன் காண்டராக இருக்கலாம், வாட் எவர் நம்ம பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரெண்டு சைடுமே இருக்க மாதிரி இருக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியாது. நீங்கள் ஆப்ஷன் பையிங் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் எத்தனை பேர் லாங் ஸ்ட்ராடல் எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அந்த லாங் ஸ்ட்ராடலில் கூட ஒரு பெரிய மூவ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க ப்ராஃபிட் ஜோனில் வர முடியும். ஏன் லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னா காலையும் புட்டையும் வாங்குறது அப்படின்றது அர்த்தம். பட் நிறைய பேர் வந்து டேரக்ஷனுக்காக ஒரு சிங்கிள் லெக் மட்டும்தான் வாங்குவாங்க. அப்படின்றதுனால அங்குமே கொஞ்சம் ட்ரபிள் இருக்குது. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் ரெண்டு சைடுமே போடுறேன் அப்படின்னா கூட விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கும் அதே 2000 தான். பட் ப்ராஃபிட் நின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனில் நின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்ஸிமைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோனை நீங்கள் ப்ராஃபிட் ஜோனாக மாற்றலாம். பெரிய ரேஞ்சாக ஒரு ப்ராஃபிட் ஜோனாக மாற்றுறதுக்கான வழி நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணும்போது மைண்ட் செட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் உங்களை வந்து ஃபில்டர் பண்ணோம். லைக் வந்து வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பைரி அப்படின்னா மேக்ஸ் ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜி போடலாம். ஓகேங்களா. இல்லை 4 தடவை நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம், அவ்வளோதான் வரும். பட் இதுவே நம்ம டெய்லி வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரேட்ஸை எடுப்பீங்க. இது நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த ஃப்ரீக்வெண்ட் ட்ரேட்ஸை கட் பண்ணணும். ஒரு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படின்றது கம்மி பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டும் வந்து அந்த அளவு நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் எவ்ரி ட்ரேட் ஆஸ் அ நியூ ரிஸ்க். ஓகேங்களா. நான் புதுசாக போகிறேன் அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் புதுசாக வந்து ரிஸ்க் கட்டி தான் ஆகணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்காக ஃபில்ட்ரேஷன்ஸு இல்லைனா நம்ம கொடுக்குற அந்த ரிஸ்க்குக்கு ஒர்த்தான விஷயங்களை நான் வந்து பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ 2 சைடு அயன் ஃப்ளை போகிறது விச் இஸ் வெரி வெரி குட். ஓகேங்களா. ஸோ ஐவிலாம் இருக்கும்போது தாராளமாக இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நியராக வந்து ஒரு 70-80 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருந்தது. பட் நீங்கள் உங்களுக்கு வால்டிலிட்டிலாம் நிறைய இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சும் கூட கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லுவேன். ஸோ செக் பண்ணுங்கள். இதுதான் உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்த ஒரு டைட்டில், ஒரு கான்செப்ட். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.